ஹாய் நண்பா, HDFC பேங்க்ல இருந்து PO அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 50,000 60,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்குது. உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய HDFC பேங்க்கில் நீங்கள் வேலைக்கு போகலாம். முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். HDFC பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். HDFC பேங்க்லேருந்து தற்பொழுது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இந்த ஜாபுக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. HDFC பேங்க் ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் தான். நாடு முழுவதும் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய வங்கி. நம்ம தமிழகத்திலுமே 38 மாவட்டங்கள் வரையாக HDFC பேங்கினுடைய கிளைகள் இருக்குது. இந்த ஜாபுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே IBBS தான் ஃபாலோ பண்ணுறாங்க. IBBS அப்படிங்கிறது சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ HDFC பேங்க் வந்து பிரைவேட் பேங்க் தான். ஆனால் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே IBBS வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் உங்களுக்கு டிசம்பர் 30 இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கும் அதிகமாகவே உங்களுக்கு டைம் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க. அதுவுமே டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6 மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 6 மாதம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது நிரந்தர வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆகும். பட் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய HDFC பேங்க்கில் தான் வேலை வாய்ப்பு. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஆனால் நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி கண்டிப்பாக இருக்குதுங்க. நம்ம தமிழகத்திலையுமே 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கக்கூடிய HDFC பேங்கினுடைய மெயின் பிரான்ச்சஸில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். அதனால் கண்டிப்பாக எலிஜிபிள் பீப்புள் அப்ளை பண்ணுங்கள். சேலரியை பொறுத்தளவு 3 lakhsலேருந்து 12 lakhs per annum, அதாவது இயர்லி சேலரி 3 லட்சத்திலிருந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த சேலரி வந்து உங்களுக்கு ரேஞ்ச் கேட்டகரியில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேரி ஆகலாம். பட் எப்படி பார்த்தாலும் மாதம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 50,000 60,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஃபைனல் செலக்ஷன் ஆல்சோ ஆன்லைன் டெஸ்ட்டில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கு, பர்சனல் இன்டர்வியூவில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் ஃபைனல் செலக்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற கேட்டகரியில் வருதுங்க. ஸ்கேலை பொறுத்தளவு அசிஸ்டன்ட் மேனேஜர், இல்லைனா டெபுட்டி மேனேஜர், இல்லைனா மேனேஜர், இல்லைனா சீனியர் மேனேஜர். இந்த ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது போக போக உங்களுக்கு ப்ரொமோஷன் லைக் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அது எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துடலாம். எஜுகேஷனை பொறுத்தளவு ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். ஆனால் ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 1 வருடத்திலிருந்து 10 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் கேட்குறாங்க. அதுவும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பிரதர் நான் இந்த மாதிரி லோக்கலில் சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன், டிகிரி படிச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாத வாய்ப்பு. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டிகிரியை பொறுத்தளவு எனி டிகிரி தான். அதே மாதிரி உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். வயதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதை பற்றி டீட்டெயில்டாக சம் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுற கேண்டிடேட் 10th 12th அதே மாதிரி டிப்ளமோ படிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோவில் இல்லைனா டிகிரியில் எல்லாத்துலேயுமே குறைந்தது நீங்கள் 50% மதிப்பெண்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். CGPAவாக உங்களுடைய மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 50% கம்பல்சரி இருக்கணும். 50%க்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா வழக்கமாக ஒரு பேங்க் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸை பே பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்முக்கு என்ன பேராகிராஃப் எழுதணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாருக்குமே காமனான ஃபீஸ் தான். 479 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க.
இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போதே பே பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. காமனாக ஒரு பேங்க் ஜாபுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி. 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்குறாங்க. சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தாங்க. நிறைய பேங்க் எக்ஸாம் லைக் நீங்கள் எஸ்பிஐயில் ஒரு பேங்க் போகிறீங்க, இல்லைனா வந்து ஒரு எனி அதர் கவர்மெண்ட் பேங்க்குக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி பேங்க் இது வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய HDFC பேங்க்கில் நீங்கள் வேலைக்கு போகலாம். ஆனால் நல்ல சம்பளத்தோடு நீங்கள் வேலைக்கு போகலாம். அதை தான் சொல்ல வரேன். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான். ஜஸ்ட்டு இந்த ஒரு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஜாப் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த புக்ஸை பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். புக்ஸ் வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, லைக் CBT எக்ஸாம் மாதிரி தான். இந்த CBT எக்ஸாம் ஆல்சோ உங்களுக்கு IBPS தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் இது மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. நம்ம தமிழகத்தில் எக்ஸாமினேஷன் சென்டர் கிடையாது. பக்கத்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூரை எக்ஸாம் சென்டராக சூஸ் பண்ணி அங்கே போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே பெங்களூர் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க, அதையும் தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த ஜாப் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான். நிறைய பேருக்கு HDFC பேங்க்கில் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விருப்பமும் தகுதியும் இருக்கிற எல்லாருமே அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.